ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 4 அருமையான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான வீட்டிலே ஸ்பைஸியாக சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சிக்கனை க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ளேவரு. இஞ்சி ஒரு 4 துண்டு, பச்சை மிளகாய் ஒரு 2, புதினா ஒரு கைப்பிடி. நான் சொல்கிறது 1.5 கிலோக்கான அளவு. ஒரு கை ஃபுல்லாக பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 2, ஏலக்காய் 1, கிராம்பு 5. இதை ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நம்ம எந்த பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் தான் இந்த சிக்கன் 65க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது ரொம்ப காரம், அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இந்த மசாலாலாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் எந்த ஒரு வாசனையும் இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக இந்த மசாலாவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இந்த லெவலுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனோட இந்த மசாலா நல்லா மிங்கிள் ஆகணும். எல்லா சைடும் இந்த மசாலா சிக்கனில் ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மைதா இல்லைனா ஒரு கார்ன்ஃப்ளவர் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. ரொம்ப பெருசாலாம் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் தெரியாது. மிஸ்டேக் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊறட்டும். வெளியே வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்தாலும் வச்சுக்கலாம். குறைஞ்சது ஆனால் 30 மினிட்ஸ்னாச்சும் ஊறினா தான் அந்த மசாலா கூட சிக்கன்லாம் இறங்கி நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஆயில் ஃப்ரை பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த சிக்கனை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் பிகினர்ஸ் கூட இந்த சிக்கன் 65 செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஃப்ரையாக நல்லா முறுமுறுன்னு வந்துடும். இந்த எண்ணெய் எப்போ தெளிவாக தெரிய ஆரம்பிக்குதோ நம்ம சிக்கனை அப்போக்கு வெளியே எடுத்துடலாம். நல்லா பரட்டி போட்டுகிட்டே இருங்க. நல்லா கிறிஸ்பி. அங்கே பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே கலரும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். மாதிரி வீட்லேயே டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு கடையில் வாங்குறதுக்கு மனசே வராது. நம்ம வீட்லேயே க்ளீனாக இந்த மாதிரி ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான புரோட்டாக்கு ஏற்ற ஒரு சிக்கன் சால்னா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டாவோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ஃப்ரீயாக இருக்க டயத்தில் புரோட்டாவும் இதுவும் வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். 2 பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 டேபிள் ஸ்பூன் நல்லா பெப்பர் எடுத்துக்கலாம். இந்த பெப்பர் காரமும் டேஸ்ட்டும் இந்த மசாலாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான். இது பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. இந்த கசகசா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது நல்லா அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப நேரம் கூட இது பண்ண தேவையில்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அதோட வாசனை வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அரைங்க.
நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. இதுதான் இந்த சால்னாக்கான முக்கியமான ஃப்ளேவர் தரக்கூடியது இந்த மசாலா தான். ஒரு 5 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேணாம், சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய். இது வந்து கரெக்டாக ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. தண்ணி ஊற்றி பேஸ்ட் இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மறுபடியும் என்னென்ன போட போகிறோம்னு பார்க்கலாம். பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு. அது நல்லா வந்து வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஆட் பண்ணலாம். இது வந்து கரெக்டாக 5லேருந்து 6 பேர் தாராளமாக இந்த சால்னா வந்து போதும். நான் சொல்கிற அளவு, இந்த சொல்கிற அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து சால்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும். இது வெங்காயம் நல்லா மேஷ் ஆகட்டும், நல்லா குக் ஆகட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லாமே ஆட் பண்ண கரெக்டாகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக. இந்த இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த சிம்லேயே வச்சு, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணும்போது மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த சிம்லேயே வச்சு நல்லா வதக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் 3 தக்காளி, 3 வெங்காயம்னா 3 தக்காளி ஈக்குவலாக போடுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து மேஷ் ஆயிடணும். ஹையில் வச்சு நல்லா இது பண்ணுங்கள், கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பவுடர்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஏற்கனவே வந்து பெப்பர் நிறையா போட்டிருக்கிறதுனால 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக போடுறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே பெப்பர் வேறு போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள். தேவையான அளவு உப்புலாம் போட்டு நல்லா இந்த மசாலா போடும்போது எப்போதுமே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த மசாலாவோட இந்த வெங்காயம் தக்காளிலாம் மிங்கிள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஆட் பண்ணோடனே நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணாம். அந்த மசாலாவோட அந்த சிக்கனை நல்லா பிரட்டி விடலாம். அப்போ தான் இந்த இதில் இருக்க டேஸ்ட்டெல்லாம் அந்த சிக்கனோட சேர்த்து மிங்கிள் ஆக முடியும். அது இல்லாமல் நம்ம சிக்கன் போட்டோன்னே தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும்ல, அதுவே வந்து அந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு போதுமானது. கொஞ்சம் நேரம் அந்த சிக்கன் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி கூட வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இது புரோட்டாவோடு வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் புரோட்டாவோட தான் இது வந்து சூப்பரான காம்போ. புரோட்டா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு சால்னா வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். சூப்பரான சால்னா வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த சால்னாவோட டேஸ்ட் வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அங்கே பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக கூட ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் காலையில் டிஃபன் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் செம்ம காம்போவாக இருக்கும். இது மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு எப்போதுமே. அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு 5-6 பல், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு
நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சோடனே நம்ம வந்து இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, புதினா கொஞ்சமாக, கொத்தமல்லி கொஞ்சமாக. ஏன்னா ஏற்கனவே புதினா வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அரைச்சிருக்கோம், அதனால் லைட்டாக போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ண சிக்கன் 1 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மசாலாவோட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது மாதிரி கவர் பண்ணி மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகும். அதிலே நல்லா சிக்கன் ஓரளவு 80% ஆஃப் சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆயிரும். நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது மசாலா சிக்கன் போட்டதுக்கப்புறம் அந்த மசாலாலேருந்து. அப்போ தான் அந்த சிக்கன் மசாலா நல்லா ஊறும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ளே இன்னொரு பேஸ்ட் அரைக்கணும். ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, சீரகம், மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன். தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இதுதான் இந்த சிக்கனுக்கான ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்க போட அந்த கிரேவி. ஸோ அதனால் இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு சிக்கன் வந்து ரொம்ப கிரேவி மாதிரி வேணுமா, இல்லை லைட்டாக குழம்பு மாதிரி வேணும்னா இந்த கிரேவி ஊற்றுறதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இட்லினா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சப்பாத்தினா கொஞ்சம் குழம்பு மாதிரி லைட்டாக அப்படியே வருத்தமாக குழம்பு மாதிரி இருக்கணும், கிரேவி மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ண விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். ஓரளவு நல்லா சிக்கன் கொதிக்கிட்டோம். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்க போகிறப்ப எப்போதுமே நம்ம வந்து லைட்டாக மல்லித்தலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து எப்போதுமே இறக்க போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் இது வந்து மல்லித்தலை போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ரைஸ்க்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சண்டே அன்றைக்கி காலையில் சுட சுட இட்லி வச்சு இந்த சிக்கன் கிரேவி மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், கல்பாசி, பிரிஞ்சலை, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு. இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் இது பண்ணுறேன். இது எல்லாம் அந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு. வெங்காயம் மீடியம் சைஸில் 2 எடுத்துருக்கேன். வெங்காயம் நிறையா போட்டுறாதீங்க, அப்புறம் ஃபுல்லாக சிக்கன் இனிப்பாயிடும். ரொம்பவே கம்மியாக போடுங்க. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கட்டும். அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 3, நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது கிடையாது, இதுதான் காரத்துக்கு, இதுவும் பெப்பரும் மட்டும்தான். வரமிளகாய் ஒரு 2 எடுத்திருக்கேன். மிளகாலாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா ஏற்கனவே ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் 2 டீஸ்பூன் தாராளமாக போடுங்க. காரம் அதிகமாக சேர்த்துக்குவீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியமான கரெக்டான காரம் இது. கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு இந்த மசாலாலாம் நல்லா இந்த சிக்கனோட மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறணும். பாருங்கள், ஃபுல்லாக அந்த சிக்கன் எல்லா சைடும் இந்த மசாலா வந்து நல்லா பரப்பி விடுங்க. கிண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிக்கன் வந்து வேகணும்ல, அதுக்கு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கலாம்.
இந்த தண்ணியில் வந்து சிக்கன் வந்து நல்லா வேகணும். ஸோ நம்ம சீக்கிரமாக வேகிறதுக்காக இந்த சிக்கனை வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு அப்பப்போ நடுவில் திறந்து கிளறி விட்டுக்கோங்க. அந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கன் நல்லா இப்படி ட்ரையாக இருக்கும். இது கூட சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த கிரேவியுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது வந்து சுண்ட விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டிடணும். சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.